கடகம் லக்னம் மற்றும் கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசுவில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பம் ராசியில் சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று தன்னுடைய நட்பு கிரகமான ராகுவோடு இணைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அதிகரிக்கும். சுக்கிரனின் அமைப்பு மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாம் லாபங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் குருவின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு சுக்கிரன் வீடான ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷபம் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு குருசுக்கிர பரிவர்த்தன யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரியான பணவசிய யோகமும் குருசுக்கிர பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி பண வரவுகளை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு பணம் மலைபோல் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் அதிகரித்து உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத, ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீரதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் மூலமாக நிறைந்த பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன. இந்த தருணத்தில் நீங்கள் வீடு, நிலம், சொத்து, வீட்டுமனை, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய மிகச் சிறப்பான அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்குள் வக்ரநிலையில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் கேது அற்புதமான, அபாரமான, பிரம்மாண்டமான, அதிரடியான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறுவதில் இருந்து கொண்டிருந்த காரிய தடைகள், தாமதங்கள் என அனைத்தும் விலகி இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திருமணமான பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் உயரும். குழந்தைகளால் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடமான மீனம் ராசிக்குள் சுக்கிரன் உச்ச பலம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வருமானங்கள் பிரம்மாண்டமான அளவில் நீங்கள் போதுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது. இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு அதிபதியாக, அறிவிப்பு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரம் 5ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் நுழைந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்திய யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய மாமன் வழி உறவுகள் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். இந்த தருணத்தில் பிரபலமான முக்கியஸ்தர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழ இருக்கின்ற சனி பெயர்ச்சியில் சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். பொதுவாக சனி பெயர்ச்சி ஆகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அதற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்தில் இருந்தே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம சனியின் பாதிப்புகளும், சிக்கல்களும், சிரமங்களும், கஷ்ட நஷ்டங்களும் விலகுகிறது. எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள், பல்வேறு விதங்களான நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலத்திற்காக இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக மறையும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள், அவப்பெயர்கள் என அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக அமையும். உங்களுடைய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கிரக நிலைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன. இந்த வாரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகுவுடன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் குரு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது.
ஏனெனில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தன யோகத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகின்றன. இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அவற்றால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத பெருங்கொண்ட பண தன வரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது. இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருபகவானுடைய சுப பலத்தின் காரணமாகவும் புத்தாடைகள் ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான விலை உயர்ந்த பொருள்கள் என அனைத்தையும் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த நேரத்தில் நிறைந்து கிடைப்பதால் பிரம்மாண்டமான குடும்ப சந்தோஷம் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் அவர் சஞ்சார பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் லாபத்தில் இருக்கக்கூடிய குருபகவானும் பலமாக இருப்பதால் உத்தியோகத்தில் உங்களுடன் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுடன் இருந்து கொண்டிருந்த விரோத மனப்பான்மை மறையும். மேல் அதிகாரிகளுடைய கண்டிப்பும் நெருக்கடிகளும் மாறி உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இருப்பார்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய பணிச்சுமை உங்களுக்கு கிரகங்களால் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களும் அல்லது நிறுவன மாற்றங்களும் ஏற்படலாம். அது உங்களுக்கு முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு பணவரவுகளும் பதவி உயர்வுகளும் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய குறைவால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய நிலையில் மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இந்த தருணத்தில் இருக்காது. எனவே இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளை நீங்கள் தாராளமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் கடகம் ராசியை கடகம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு குருபகவானுடைய வீடான ராசிக்கு 9ஆம் இடமான மீனம் ராசியில் கலைத்துறைக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அவற்றில் லாபங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் உங்களை தேடி வரும். ஒரு சில கலைஞர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த தருணத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படப்பிடிப்பை தாராளமாக ஆரம்பிக்கலாம். லாபஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனாலும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் சிறிதளவான முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் லாபகரமாக அமையும். இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த வாரம் முழுவதுமே வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பொறாமைகளும் போட்டிகளும் குறையும். உங்களுடைய உற்பத்தியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தன யோகத்தில் அபரிவிதமான பணவரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்க இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளுக்கு நிதி நெருக்கடிகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பிரம்மாண்டமாக அபரிவிதமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உங்களுக்கு உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தக்க தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உற்பத்தி பொருட்களின் விற்பனைகளும் லாபங்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த நேரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அவற்றால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். இது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன. இந்த நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் துறையில் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் ராகுவோடு இணைந்து உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் குருவோடு பரிவர்த்தன யோகத்தில் இருப்பது உங்களுக்கு அற்புதமான அருமையான நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குகிறது. இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும். உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். கடகம் ராசிக்காரர்களான விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிக்காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு தொடர்பு இருக்கின்ற மற்ற கிரகநிலைகளும் சுப பலம் குறைந்த நிலையில் இருப்பதால் உங்களுடைய வயல் சார்ந்த பணிகளில் நீங்கள் அதிக அளவிலான உழைப்பை போட வேண்டியிருக்கும். என்றாலும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய கால்நடை பராமரிப்பு விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம். சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துதான் இருப்பது சிரிப்பு.
இந்த வாரத்தில் கடகம் ராசியை கடகலக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சுப பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுக்கு எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய மறதி குறைந்து ஞாபகசக்தி அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு கல்வி பயில்வதற்காக வெளிநாடு செல்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்துள்ளது. இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் விளையாட்டு போன்ற மேலும் பல போட்டிகளில் வெற்றிகளை பெற்று பரிசுகளையும் பதக்கங்களையும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்துள்ளது. இந்த வாரத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கின்றபோது முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள்.